ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குக்கு வித்த சகாய் மாரியில் முருங்கைக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்கிறேன். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு இது அரை டம்ளர் பருப்பு போட்டு வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து இது வெங்காயம், பல்லேரி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகு போட்டு இதில் பருப்பு கூட வேவிக்கணும். அது கூட 2 தக்காளி போட்டு வேவிக்கணும். வேவிச்சு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு பருப்பு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கணும். 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோங்க. இவ்வளோ ஒரு வடச்சட்டி வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் சூடானது கடுகு ஒரு அரை ஸ்பூன், கடுகு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டு கடுகு வடிச்சுட்டு முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் தூள் 2 ஸ்பூன், கடையில் வாங்கினா சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேகணும். பருப்பு இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி இது ஒரு கடைஞ்சி அதில் ஊற்றணும். மத்தில் ஒரு கடைஞ்சி இது ஓப்பன் பண்ணி பாருங்கள். காயெல்லாம் இந்த மாங்காயெல்லாம் நல்லா வெந்து பாதி வேக்காடெல்லாம் நீங்கள் இந்த பருப்பு இதெல்லாம் வேகிச்சுட்டு இதில் கொட்டணும். கொட்டி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கணும். மாங்காய் எல்லாம் ஒன்றா வேகணும். முருங்கைக்காய், உப்பு தேவைக்கு அளவு போட்டுக்குங்க. போட்டு இது இறக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கோங்க. இதுபோல் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் நெய். அப்போ சாம்பார் நல்லா டேஸ்டியாக இருக்கும். போட்டு மல்லித்தலை போட்டு ஒரு இலக்க வைக்க. இந்த சாம்பாரை நீங்கள் நல்லா இதுவோடு செஞ்சு இப்போ இந்த மாங்காய் முருங்கைக்காய் அப்படி பீஸாக இருக்குது, நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இதுவோடு செஞ்சு சாப்பிடுங்க, டேஸ்டியாக இருக்குது. சாதத்துக்கு புரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு நல்லா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.